உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்துதல் சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் கூட தேவனுடைய வார்த்தைகள் பேசும்படியாகவும் உங்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தைகளை கொண்டு வரும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். அந்த நாட்களில் பேதுருவெல்லாம் பிரசங்கிக்கும் போது பலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலமாக இறங்கினார் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாக நம்ம மத்தியில் இருக்கிற தேவ பிரசனம், தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வருகிறதுக்காக நம்ம வீட்டு கொடுத்து நம்ம செபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார். நம்ம கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம செபிக்கலாம். அருமையான அப்பா, அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின் எல்லா மகத்துவங்களையும் வேதத்தில் இருக்க எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோயா. ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் ராஜா உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வெளியில் இருக்கிற சில கவலைகளை குறித்து நான் உங்களோட மத்தியில் பேச நான் விரும்புகிறேன். இன்னைக்கு தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது? உலகத்தின் ஜனங்கள் நம்ம மத்தியில் எப்படி பேசுகிறார்கள்? இன்னைக்கு பார்க்கும்போது கவலை இல்லாத மனுஷன் கிடையாது, கவலை இல்லாத குடும்பம் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கவலை இருக்கிறது. எந்த வீட்டில் யாருக்கிட்ட போய் நபர்கிட்ட கேட்டாலும் நம்மளுக்கு இந்த கவலை இருக்குது, அந்த கவலை இருக்குது என்று சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. கவலை இல்லாத, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை உலகத்தில். ஆனாலும் தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒன்றுத்துக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வசனத்தை நம்ம என்னைக்கு நம்ம பிலீவ் பண்ணுறோமோ, ஒன்றுத்துக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றிலையும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தை நீங்கள் செலுத்துங்கன்றார். அப்போது தேவனுடைய வசனம் நம்மளுக்கு ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுத்துக்கும் கவலைப்படக்கூடாது. நம்ம ஒன்றுத்துக்கும் நம்ம கவலைப்படாமல் இருக்கும் போதே தேவன் சில காரியங்களை நம்ம மத்தியில் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம கவலை யாருக்கிட்டனா போய் சொல்லலாமா? நம்மளுடைய வேதனை யார்கிட்டனா சொல்லலாமா? யாருன்னா நம்மளுக்கு அந்த கவலையிலேருந்து வெளியே கொண்டு வருவாங்களா? அந்த வேதனையிலேருந்து வெளியே கொண்டு வருவார்களா என்று நம்ம யோசிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனால் நம்ம பார்க்கக்கூடியது என்ன என்றால், தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாக இந்த வேத வசனத்தில் தேவன் சொல்கிறார், நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத என்று சொல்லும் போது, அப்போ நம்ம கவலைப்படாமல் தேவனோடு கூட நம்ம எல்லாமே நம்ம ஒப்பு கொடுத்து அவரோடு கூட நம்ம போகும்போது நம்மளுடைய எல்லா பாரங்களையும், நம்மளுடைய கவலைகளையும் எல்லாம் தீர்க்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் தேவனா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய இயேசு ராஜாவா இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு மாற்றி நம்மளை நடத்தக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அது 6வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல என்ன கொண்டு வரனா, ஒன்றுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நான் எந்த விஷயத்தை கொண்டு வருகிறேன் என்றால், கவலைப்படாதீங்க என்று வேத வசனத்தை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அப்போ ஒன்றுத்துக்கும் என்ன பண்ணக்கூடாதான், நம்ம கவலைப்படாதீங்க, உங்களோட விண்ணப்பத்தையும் உங்களோட ஸ்தோத்திரத்தையும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றிலையும் நம்ம தேவனுடைய பாதத்துல போய் நம்ம அவரோடு கூட சொல்லும் போது, உண்மையாக நம்முடைய கவலைகளை, நம்முடைய கண்ணீர்களெல்லாம் துடைக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உண்மையாக இன்னைக்கு இந்த வசனம்ன்றது என்னங்கிறதுனா, நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம், ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்கன்றார். அப்போ நம்ம எதுக்கும் கவலைப்படாம, எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்தக்கூடிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை எல்லாவற்றிலையும் காப்பாற்றக்கூடிய தேவன் என்கிட்ட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவனை நாடி அவரோடு கூட போகும்போது நம்முடைய எல்லா கவலைகளையும் கர்த்தர் நீக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய மன சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு இடம் எதென்றால் தேவன சன்னிதானம். தேவனோடு கூட நம்ம அந்த உறவு வைத்து கொண்டு, இந்த வசனம் இப்படி சொல்லுது ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே இந்த வசனம் சொல்லுது, நான் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்க, நீங்க தான் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஏசப்பாகிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, அவர் எல்லாவற்றிலையும்
நம்மளே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றிலையும் நம்மளை முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறபடியாக உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. அவர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மளை விசாரித்து நம்மளை கேட்கக்கூடியவரா இருக்கிறார். அவர் உங்களுடைய கவலைகள் எல்லாமே அவர் மேல நீங்க வைத்து விடுங்க என்றார். அப்போ நம்ம அவர் மேல நம்மளுடைய எல்லா கவலைகளும் ஆண்டவர் மேல நம்ம வைக்கும் போது, ஆண்டவர் எனக்கு பாரமா இருக்கு நீ எடுத்து சொல்ல மாட்டார். எல்லா கவலைகளையும் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மளை எல்லாவற்றிலும் தேற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்மளை யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை கேட்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவருடைய சன்னிதானத்துல போய் அவருடைய சமூகத்துல போய் நம்ம கேட்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாவற்றிலையும் அவர் பதில தருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, தேவன் சொல்றார் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தைன்றது எவ்வளவு ஒரு வல்லமையான வார்த்தை. இன்னைக்கு நம்ம ஒன்றுமே இல்லாத நேரத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கவலையோடு நம்ம இருக்கும் போது, நம்மளுக்கு நம்மளை விசாரிக்கும் போது, நம்மளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லும் போது நம்ம எவ்வளவு தேற்றப்படுகிறோம், எவ்வளவு நம்ம அதுல ஒரு அந்த வேதனைகள் நம்மளை விட்டு நீங்கி போகிறது. ஆனா இங்க வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்றார், உன்னை விசாரிக்கிறவனா இருக்க, உன்னுடைய எல்லா கவலைகளும், உன்னுடைய பாரங்கள், நீ எதாவது சுமந்து கொண்டிருக்கியோ, எதாவது உன் வாழ்க்கையில வேதனையா இருக்கிறதோ, ஐயோ என்னால சுமக்க முடியல, இந்த வேதனைனால எடுத்துக்கொண்டு போக முடியல என்ற ஒரு கவலை உனக்குள்ள இருக்கிறதா, அதுக்கு ஒரே ஒரு இடம் இருக்கிறது. அது தேவ சன்னிதானத்துல போய் அவரோடு கூட அவர் மேல உங்களுடைய கவலைகள் எல்லாம் வைத்து நீங்க தேவனுடைய சமூகத்தில் இருந்து பாருங்களேன். உங்களுடைய எல்லா கவலைகளையும் உங்களுடைய எல்லா வேதனைகளையும் நீக்கி ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கர்த்தர் வர பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனா இதெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. ஐயோ எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு, எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு, இந்த வேதனை இருக்கு, இந்த பாடு இருக்கு, யார் என்ன தேற்றுவாங்க? நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள் எல்லாமே தேவன் மேல நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுறதுன்னா, தேவன் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றிலும் அறிந்தவர் யார் என்றால் அவர் தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை தேற்றணும் என்றால், நம்மளை நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் என்றால் ஒருவர் நம்மளுக்கு தேவை. அவர் இயேசு ராஜாவா இருக்கிறார். அவர் மூலியமா தான் நம்ம ஆறுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மூலியமா தான் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மூலியமா தான் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் ஜெயங்கள் நம்மளுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்துல நம்ம யார் இடத்துல போய் சொல்லுவோம், நம்ம யார் இடத்துல போய் நம்மளுடைய வேதனைகளை சொல்லுவோம் என்று நம்ம ஒருவேளை கவலையா இருக்கலாம். ஆனா இங்க தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய எல்லா கவலைகளும் எல்லாம் என் மேல வைத்திடுங்கன்றார். அப்போ ஆண்டவர் கேட்கக்கூடிய என்னன்னா, அவர் மேல வைத்துன்னா அவர் மேல நம்ம என்ன பண்ணோம்? எல்லாமே நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க பார்த்துக்குங்க, என்னால சுமக்க முடியல, என்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு வருகிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் மேலேயே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறாரு? எல்லாத்தையும் அவர் சுமந்து நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வெற்றியை தேவன் நம்மளுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு கிரியா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கஷ்டம் இல்லாத மனுஷன் இல்லை, பாடு இல்லாத மனுஷன் இல்லை, தேவையில்லாத எல்லாருக்கும் ஒரு காரியங்கள் என்றது இருக்கிறது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா பாரத்தையும் என் மேல நீங்க வைத்து விடுங்க, சுமைகள் எல்லாம் என் பாதத்துல இறக்கி வைத்து விடுங்கன்னு. அப்போ எல்லாமே தேவ சமூகத்துல நம்ம இறக்கி வைக்கும் போது இன்னைக்கு உண்மையாக நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாதிரி, ஐயோ இந்த பாரத்துல இருந்து வெளியே வர முடியல, இந்த பாடுல இருந்து என்னால வர முடியல, எனக்கு கஷ்டத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியல, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், ஐயோ என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லுவேன், வேதனை யார்கிட்ட போய் சொல்லுவேன்ற ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு, ஒருவேளை நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வசனத்தை பிலீவ் பண்ணுங்க. அப்பா சொல்றார், உன்னை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை தேற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை காப்பாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை எல்லா நன்மையான வழிகளும் நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், உன்னுடைய பாரத்தெல்லாம் சுமக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய இயேசு ராஜா, நம்மளோடு கூட இருக்கிறார் என்று அவர்கிட்ட நீங்க போய் உங்களுடைய எல்லா தேவ சமூகத்துல ஊற்றி விடும் போது அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார்.
இன்னைக்கு நம்ம மனிதனை நாடி போகும்போது அவன் ஒரு நேரத்துக்கு மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்புவான். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தேவன் நம்மளுக்கு நிரந்தரமான ஆறுதலையும் சமாதானத்தையும் வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வர முடியல, இந்த வேதனையிலேருந்து வர முடியலையா, அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. அப்பா உங்களோட வசனம் இப்படி சொல்லுது, அப்பா என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், என் வேதனைகள் எல்லாம் கண்ணீர்களும் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வைக்கும் போது உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, நம்ம பழைய ஏற்பாடில் கூட ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்குறோம். அந்த குடும்பத்தில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஊழியம் செய்த ஒரு மனுஷன், அவர் ஒரு கடன் பற்று அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கவலையோடு அந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. சிறைப்பிடிக்கும்படியாக ரெண்டு ஆண் பிள்ளைகளை அவர்கள் பிடிக்கும்படியாக அந்த இடத்துல வருகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த இடத்துல அவரோட கணவன் அந்த இடத்துல இழந்து போய் அந்த இடத்துல ஒரு வேதனையோடு ஒரு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த கட்டம் ஜனங்கள் அந்த இடத்துல 2 குமாரர்களை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்கள தேற்றக்கூடியவங்க யாருமே இல்லை, அவங்களோட வேதனையை சுமக்கக்கூடியவங்க யாருமே இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்க கஷ்டத்தை புரிந்து கொள்றவங்க யாருமே இல்லை. அடுத்த கட்டம் 2 குமாரர்களே கேட்டு வாசப்படில் நிற்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எலிசா அப்போ போகக்கூடியவராக இருக்கார். உன் இடத்துல என்ன உண்டுன்னு கேட்குறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் அவங்க சொல்றாங்க, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணேன், பாத்திரத்தை அவர் என்ன பண்ணு வாங்கி கொண்டு வாங்குறாங்க. அந்த பாத்திரத்துல பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது, அந்த பாத்திரத்துல ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த பாத்திரத்தை எல்லாருக்கிட்டையும் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த பாத்திரத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை ஊற்றும் போது அந்த இடத்துல எல்லாம் பெருக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் பெருக அந்த இடத்துல வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல பாத்திரம் இல்லை என்று தீர்ந்து போச்சு என்னும் போது அந்த எண்ணெயும் அந்த இடத்துல என்ன ஆகிறது, ஸ்டாப் ஆனதா இருக்கிறது. அப்போ போய் ஒவ்வொரு வீட்லையும் அந்த பாத்திரத்தை வாங்கி கொண்டு அந்த இடத்துல வைக்கும் போது அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய தேவைகள் எல்லாமே அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர்களுக்கு ஒரு பூர்ணமான ஒரு சமாதானத்தையும் பூர்ணமான ஒரு காரியத்தையும் தேவன் அங்க செய்தவரா இருக்கிறார். இன்னொன்று, எலிசா கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? பாருங்க, நான் ஒன்றுமே இல்லாத நேரத்துல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ஒரு வேதனையான நேரத்துல நம்மளை யாராவது உன் இடத்துல என்ன இருக்கு, உனக்கு என்ன தேவைன்னு கேட்கும் போது அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு. ஒருவேளை நம்ம கடன் பிரச்சனையில கவலையில இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில ஒரு வேதனையில இருக்கலாம், ஏதோ ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். அப்போ யாரோ ஒரு நபர் உன்னோட தேவை என்ன, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது அது ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெரிய ஆறுதலா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை நம்மளை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லாம இருக்கலாம், நம்மளை குறித்து யாரும் புரிந்து கொள்ளாம இருக்கலாம், நம்முடைய கஷ்டத்தை குறித்து யாரும் புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஒருவர் புரிந்தவர் இருக்கிறார், ஒருவர் நம்மளை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு ராஜா நம்ம மத்தியில இருக்கிறவரா இருக்கிறார். அப்ப இந்த குடும்பத்துக்கு எந்த சொந்த பந்தமோ யாரும் ஆறுதல் கொடுக்க முடியல, யாராலும் கொடுக்க முடியல. ஆனா ஒரு ஊழியக்காரங்க அனுப்பி அந்த வீட்டில் இருக்க எல்லாவற்றிலையும் தேவன் செய்தவரா இருக்கிறார். எல்லாவற்றிலையும் தேவன் என்ன பண்ணாரு, அவர் கொடுத்தவரா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அப்ப நம்மளுக்கும் தேவனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, சில காரியங்களை உதவி செய்கிறவரா இருக்கிறார். இல்ல அவர் இல்லைன்னா தேவதூதர்களை அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். அவரும் இல்ல முடியலன்னா யாராவது ஒரு மனுஷரை நம்மளுக்காக அனுப்பி நம்மளுக்கு ஒரு உதவிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்மளோட கவலைகள் எப்படியோ ஒரு ரீதியில நம்மளை விட்டு நீங்கி போகுதா இருக்கு. அப்போ அதுக்குதான் தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, எல்லா பாரங்களும் எல்லா கவலைகளும் அவர் மேல வைத்து நீங்க உட்கார்ந்து கொண்டிருங்க, மீதியான எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், உன் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாம இருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடைப்போம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுத்துக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாம இருங்க என்றார். அப்ப உன்னோட சரீரத்துக்காக நீ என்ன பண்ணாத, கவலைப்படாம இருங்க. எல்லா பரமபிதானவர் நம்மளுக்கு எல்லாம் போஷிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அதுல 25 வாசிங்க.
26 வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து இங்க பாருங்கள், பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை நோக்கி பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். பரமபிதா அவர்களே பிழைப்பு உற்றுகிறார் என்று பாருங்க. ஆகாயத்தின் பறவைகளை நம்ம பார்க்கணுமா? தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகாயத்தின் பறவைகளை பாருங்க, அறுப்பதும் இல்லை, அது விதைப்பதும் இல்லை. பரமபிதானவர் அதை என்ன பண்ணுகிறார்? தேவன் போஷிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆகாயத்தின் பறவைகளை பார்க்கிறோமா? ஆண்டவர் பார்க்க சொல்றாரு. அதுக்கு லீடர்ஸ் யாருமே இல்லை, எஜமானி யாருமே இல்லை. தேவன் அதை கொண்டு நேர்த்தியாக தேவன் அதை போஷிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அது அவரோட பறவைகளோட சுபாகம் என்ன என்று பார்க்கும்போது, பகலல்லாத என்ன பண்ணும்? எல்லா வகையான ஆகாரங்களை புசித்து எல்லாவற்றிலையும் அது செய்யக்கூடியதா இருக்கு. கரெக்டா 6 மணி ஆனா அது என்ன ஆகுறது? தன கூண்டுக்குள்ள போய் அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. ரெண்டாவது பார்க்கும்போது அதிகாலையிலே எழுந்து ஒரு துதி சத்தம் மாதிரி அது கேட்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த பறவைகளுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் ஒரு குறை இல்லாதபடிக்கு தேவன் போஷிக்கிறார் என்றால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் நம்மளை போஷிப்பார்? நம்மளை எப்படி நடத்துவார் ஆண்டவர்? இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆகாயத்தின் பறவைகளை அதுதான் ஆகாயத்தின் பறவைகளை நம்ம பார்க்கணுமா? பார்க்க சொல்றார் ஆண்டவர். அதை ஆண்டவர் எப்படி எல்லாத்த நடத்துகிறார், எப்படி எல்லாத்த போஷிக்கிறார், எப்படி எல்லாம் கர்த்தர் அதை கொண்டு போகிறார் என்று பார்க்கும்போது, அதனுடைய காரியங்கள் செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது அதன் நிமித்தம் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம்? கற்றுக்கொள்ளுகிறோம். பறவை என்னைக்கும் ஆகாரத்துக்காக அழுவாது, என்றைக்கு அது யோசிக்காது, என்றைக்கு கவலைப்படாது. அந்தந்த நேரத்துக்கு பரமபிதானவர் அதை என்ன பண்ணுகிறாரு? போஷிக்கிறவரா இருக்கிறார். அந்தந்த நேரத்துக்கு அதை கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோம், நம்மளுக்கு என்னென்ன செய்யணும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ, தேவன் என்னென்ன கொடுக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ, அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலைக்கு அது தேவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம ஒன்றுத்துக்கோ கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அவர் எல்லாவற்றிலும் அது தேவன் நேர்த்தியாக நம்மளுக்கு செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறோம், அது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்மளுக்கு எல்லாவற்றிலும் நடத்தக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளாவது ஆகாயத்தின் பறவைகளை நம்ம பார்க்கிறோமா? நம்ம உட்காந்து அதை பார்க்குறோமா? அதை என்ன செய்கிறதுன்னு. ஆனால் தேவன் சொல்றார், ஆகாயத்தின் பறவைகளை நீங்க என்ன பண்ணுங்க? பாருங்க என்றார். பறவைகளை பாருங்க என்றார். அப்போ அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு சில குணங்கள், சில காரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கு. அப்போ அதை கொண்டு தேவன் என்ன பண்ணுகிறார்? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் கர்த்தர் போஷிக்கிறார், நடத்துகிறார் என்றால், அப்போ நம்மளுக்கு தேவன் எவ்வளவு ஒரு நடத்தக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம போய் ஏதோ ஒரு மனிதர்கிட்ட போய் சொல்லி ஏதோ ஒரு மனிதர்கிட்ட ஆறுதல் பெற்றுக்கொண்டு வருவதில்லை. தேவன் எனக்கு செய்வார், என்னை அழைச்ச தேவன் எனக்கு செய்வார், என்னை அழைத்த தேவன் எனக்கு எல்லாவற்றிலும் கொடுப்பார், என் குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று சொல்ல அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன பண்ண வேண்டும்? காரியங்களை நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கிறோம். எது நம்ம வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொண்டாலும் இந்த வசனத்தின்படி நம்ம போகும்போது, அப்பாவோட வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றுவரே நம்முடைய வசனம் எங்களை இப்படி சொல்லுகிறது, ஒன்றுத்துக்கு கவலைப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றுவரே எல்லாவற்றிலும் போஷிக்குது, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறது, எல்லாம் அப்படி சொல்லி இந்த வசனம் தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே இப்படி செய்யுங்கன்னு சொல்லும் போது, அவர்கிட்டயே நம்ம எல்லாவற்றிலையும் நம்ம தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறாரு? நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னொன்று கூட சொல்லப்பட்டிருக்கு. மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி, உங்களுடைய பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய தேவைகள் என்னென்று யார் அறிந்திருக்கிறாரா? கர்த்தர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். நம்ம பிதானவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே உன்னுடைய தேவைகள் என்னென்று கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார்.
நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரனுக்கு தெரியுமோ, தாய்களுக்கு தெரியுமோ, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய தேவைகள் தெரியுமோ தெரியாது. ஆனால் ஒருவர்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கும் போது என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்கள் அறிந்தவர் புரிந்தவர் யார் என்று பார்க்கும்போது அவர் தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் போஷிக்கிறவராக இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய தேவைகள் என்னவோ அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியலன்னு சொல்ல ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்தவர் யார் என்று பார்க்கும்போது அவர் இயேசுவா இருக்கிறார். நம்மளுக்கு எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நம்மளை பலப்படுத்துகிற தேவன், நம்மளை எல்லாவற்றிலும் தேற்றி நடத்துகிற தேவன். அப்போ நம்ம அவர்கிட்ட போகிறதுக்கு முன்பாகவே உன்னுடைய காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அது வாய்க்க பண்ணுகிறதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியும் ஜெயமும் வரக்கூடியதா இருக்கிறது. அப்போ இதுல வசனம் நம்மளுக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அருமையானவர்களே தேவனுக்கு தெரியக்கூடியதா இருக்கிறது. அதனால இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏசப்பா நம்மளுக்கு எல்லாவற்றினுடைய அவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்ம ஒன்றுத்துக்கும் கவலைப்படாம, அப்பா உங்களுடைய வசனம் சொல்லுகிறது சொல்லி அவருடைய பாதத்துல உட்கார்ந்து மணிக்கணக்கு அவரோடு கூட இந்த வசனங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது உண்மையாக இந்த உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாடுகள், உலகத்தின் எந்த ஒரு காரியமும் நம்மளை தொடாதபடிக்கு நம்ம தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எப்போது நம்ம போய் தேவனை விட்டுட்டு ஐயோ இந்த கவலையில முழுகி நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அதை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது மட்டும்தான் நம்மளை உலகத்தின் கவலைகள் நம்மளை முழுகக்கூடியதா இருக்கிறது. இந்த பாருங்க, இந்த உலகத்தின் கவலைகள் நமக்குள்ள வரும்போது ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வருது, ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்ய முடியறது கிடையாது. இந்த கவலைகள் வரும்போது என்ன ஆகுறது, நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கு. அப்போ கவலைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அநேக விஷயங்களை நம்ம வாழ்க்கையில சிந்திக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் ஆகாததுக்கு முன்னே தேவன் என்ன சொல்றாரு, காரியங்கள் இருக்கு. அப்போ கவலைன்றது இருக்குது. ஆனா அந்த கவலை யாருக்கிட்ட கொடுக்கணுமோ உண்மையா அவர்கிட்ட போய் நம்ம கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த கவலையிலேருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, விடுதலை ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்ணுகளை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தில் நாங்கள் வருகிற கர்த்தாவே, இதுவரைக்கும் தேவனே நீர் எங்களோடு கூட நீங்கள் பேசினீரப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒன்றுத்துக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஆண்டவரை தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னபடியாக அப்பா, எங்க இருக்கிற எல்லா கவலைகளும் வேதனைகளும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் கர்த்தாவே. நீரே எல்லாவற்றிலையும் பாதுகாத்துக்கணும். இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.